மரண விஷத்தை முறிக்கும் மருந்து இயேசுவின் உணவு. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பாஸ்கா காலத்தின் 3ஆம் வாரத்திலே செவ்வாய்க்கிழமையிலே இந்த இறை வார்த்தை வழிபாடானது நானே வாழ்வு தரும் உணவு என்று ஆண்டவர் தன்னை நற்கருணை வழியாக நமக்கு ஒப்பு கொடுத்த அந்த ஒரு உன்னதமான நிகழ்வை நமக்கு வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. ஒரு விளக்கு எரிவதற்கு எண்ணெய் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அந்த விளக்கிலே எண்ணெய் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த விளக்கால் எரிய முடியாது. அதே போலவே நம்முடைய ஆன்மா என்னும் விளக்கிற்கு ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த எண்ணெயை நம்முடைய வாழ்விலே நாம் உருவாக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே நாம் வாழ்வாக்க வேண்டும். அவ்வாறு வாழ்வாக்குகின்ற பொழுது அது பயனுள்ள ஒன்றாக மாறும். குறிப்பாக அகஸ்தினார் அழகாக சொல்லுவார். அதாவது ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்த அந்த உணவானது எப்படிப்பட்ட உணவாக இருக்கிறது என்று சொன்னால், நாம் அன்றாடம் உட்கொள்ளக்கூடிய சாதாரண உணவு நம்முடைய உடலுக்கு செல்கின்ற பொழுது அது திசுக்களாக மாறுகிறது. அதே போல ஆண்டவருடைய அந்த நற்கருணை என்கின்ற உணவு அன்றாடம் நம்முடைய உடலுக்குள் செல்கின்ற பொழுது அது தானாக மாற்றத்தை ஏற்படுத்தாது. மாறாக நற்கருணை ஆண்டவர் நம்முடைய உடலுக்குள்ளே வருகின்ற பொழுது நாம் நற்கருணை ஆண்டவராகவே மாறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதை போலத்தான் புனித ஜான் மரிய வியானி அழகாக சொல்லுவார். அதாவது எப்படி ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு காற்று முக்கியமோ அதே போலவே ஒரு ஆன்மா இறைவனிலே உயிர் வாழ்வதற்கு நற்கருணை ஆண்டவர் இயேசுடைய அந்த உணவானது மிகவும் முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கிறது. ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னை நற்செய்தியின் வழியாக இயேசு நானே வாழ்வு தரும் உணவு என்று சொல்லி நமக்கு நற்கருணை ஆண்டவரை அன்றாடம் திருப்பலியின் வழியாக நாம் உட்கொள்கின்றோம். அவ்வாறு உட்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் நாம் அவரை போலவே மறு கிறிஸ்துவாக ஒவ்வொரு நாளும் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவ்வாறு வாழாத ஒவ்வொரு மனிதர்களையும் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக அவரால் படைக்கப்பட்டவற்றுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது, அவரால் படைக்கப்பட்ட இந்த உலகம் தரக்கூடிய செல்வங்கள், இந்த உலகம் தரக்கூடிய இன்பங்கள், பணம், பட்டம், பதவி, அதிகாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆண்டவர் இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய வாழ்வை நாம் மாற்ற வேண்டும். அவ்வாறு மாற்றி நம்முடைய வாழ்வை நாம் அழகுபடுத்துகின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் இயேசுவை போலவே நாமும் மறு கிறிஸ்துவாக, இயேசுவை போலவே மரணத்தையும் வெற்றி கொள்ளக்கூடிய மனிதர்களாக நாம் மாற முடியும். அதைத்தான் சிறப்பாக அந்தியோக்கு நகர் இன்னாசியார் சொல்லுவார். அதாவது ஆண்டவர் இயேசுனுடைய அந்த வாழ்வு தரும் உணவாகிய நற்கருணை மரண விஷத்தை முறிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. மரணத்திலிருந்து உயிர்ப்பை நோக்கி பயணிக்க உதவக்கூடிய ஒரு கருவியாகவும் அமைந்திருக்கிறது. எனவே இந்த நற்கருணை அன்றாடம் உட்கொள்ளக்கூடிய நாம் மிகுந்த பயபக்தியோடும் தகுந்த தயாரிப்போடும் உட்கொள்கின்ற பொழுது நாமும் இயேசுவாக மாற முடியும். எனவே இதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.